Hi my dear students, applications of matrices and determinant exercise 1.3 fifth sum. A price of three commodities A, B and C or rupees of X, Y and Z per unit respectively. அதாவது த்ரீ prices of commodities இருக்குது ஏபிசின்னு, அதோட prices of amount வந்து XYZன்னு கொடுத்துருக்காங்க. A person வந்து of okay, a person P purchase 4 unit of B and sell 2 unit of A and 5 unit of C. அதிலே கொஷினே கொடுத்துட்டாங்க. A வந்து பர்ச்சேஸ் எவ்வளோ, B வந்து பர்ச்சேஸ் எவ்வளோ, C வந்து பர்ச்சேஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து Q பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணுறாருன்னா 2 unit of C and sells 3 units of A and 1 units of B. per person or என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னா ஒன் யூனிட் ஆஃப் A and செல்ஸ் ஆஃப் 3 units of B and 1 unit of C. ஏபிசி வந்து ப்ராசஸிங் யூனிட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம என்னென்ன மெத்தடில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறத பார்க்கலாம். ஓகேங்களா? சொல்யூஷன் என்ன நம்ம சொல்யூஷன் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். லேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெட் த ப்ரைஸஸ் ஆஃப் பர் யூனிட். ஓகேங்களா? பர் யூனிட் ஆஃப் கமோடிட்டிஸ் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ருபீஸ் ஆஃப் வந்து எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. XYZ தெரியாது. ஓகேங்களா? ஏன்ற ப்ரைஸ் எவ்வளோ, பின்ற ப்ரைஸ் எவ்வளோ, சின்ற இதனோட ப்ரைஸ்க்குலாம் ரேட் வந்து XYZ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஷினில் கொடுத்ததுக்கு நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருந்து பண்ண போகிறோம். 2x - 4y + 5z = 15,000. கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x - 4y + 5z = 15,000. செகண்ட் ஈக்குவேஷன் இஸ் 3x + y minus 2z equal to 1000 minus x plus 3y z equal to 4000. ஓகேங்களா? இது வந்து given that the matrix form of எப்படி எழுதலாம்னா the matrix form of the equation எப்படி எழுதலாம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் எழுதணும். 2 - 4 and 5 3 1 - 2 - 1 3 and 1. ஓகேங்களா? அப்புறம் x y z rupees of 15,000 1000 4000. இப்போ AX = B ஃபார்மேட்டில் நம்ம போடுறோம். ஓகேங்களா? AX = B. ஏவோட மேட்ரிக்ஸ் தெரியும், பியோட மேட்ரிக்ஸ் தெரியும். ஓகே, எல்லாமே தெரியும். ஓகேவா? ஃபார்ம் வந்து X = A இன்வர்ஸ் ஆஃப் B. ஃபஸ்ட்டு மாடலஸ் ஆஃப் ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கிவன் த கொஷின் 2 - 4 5 3 1 - 2 -1 3 and 1 மாடலஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்து 1 1s are 1 3 2s are 6 நெக்ஸ்ட்டு 4 × 3 1s are 3 2 1s are -2 நெக்ஸ்ட்டு 5 × 3 3s are 9 1 1s are 1. இப்போ 2 × 7 + 4 × 1 + 5 × 10. இப்போ ஆன்சர் இஸ் 2 7s are 14 1 4s are 4 5 × 10 is 50. இப்போ ஆன்சர் இஸ் 68. இப்போ நாட் ஈக்குவல் டு 0. மாடலஸ் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து நமக்கு தெரியும். இது வந்து மேட்ரிக்ஸ் அட்ஜாயிண்ட் ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அட்ஜாயிண்ட் ஏ வந்து இந்த கொஸ்டின் சொல்லியிருக்கும். இந்த நம்பர் எடுத்து ரிமைன் நம்பர் என்னவோ அது பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ ப்ளஸ் என்ன வரும் 1 - 2 3 1 நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் 3 - 2 -1 1 நெக்ஸ்ட் ப்ளஸ் 3 1 -1 3. ஓகேங்களா? இதுக்கு தான் நம்ம ஓல் ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் -4 5 3 1 நெக்ஸ்ட் ப்ளஸ் 2 5 -1 1 நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் 2 -4 -1 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட்டு 3 1 மேட்ரிக்ஸ். ஸோ 4 5 1 -2 மைனஸ் ஆஃப் 2 5 3 -2 நெக்ஸ்ட் ப்ளஸ் 2 -4 3 1. இப்போ சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 1 3 2s are 6. ஓகேங்களா? என்ன வரும் 1 1s are 1 3 2s are 6 மைனஸ் ஆஃப் 1 3s are 3 2 1s are 2 3 3s are 9 1 1s are 1. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ஆஃப் 4 1s are 4 -4 3 5s are 50 நெக்ஸ்ட் 2 1s are 2 + 5 5 1s are 5 நெக்ஸ்ட் 2 3s are 6 -4 நெக்ஸ்ட் ப்ளஸ் 4 2s are 8 1 5s are 5 மைனஸ் ஆஃப் 2 2s are 4 -4 வரும் 5 3s are 15 நெக்ஸ்ட் ப்ளஸ் 2 1s are 2 + 12. இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? நம்ம ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன வர ஆன்சர்னா 6 + 1 is 7 3 - 2 is 1 ஸோ -1 9 + 1 is 10 15 - 1 15 -4 is 19 வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது ஸோ வெறும் 19 மட்டும் வரும் 2 + 5 is 7 6 - 4 is 2 ஸோ வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது ஸோ -2 8 - 5 is 3 -4 - 15 is -19 வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது ஸோ +19 2 + 12 is 14. இதுக்கு ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க ரோவில் காலம் என்ன காலம் ரோவில் ஸோ 7 - 1 10 19 7 - 2 3 19 14. ஓகேங்களா? இதுதான் இப்போ தேர்ஃபோர் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். A இன்வர்ஸ் = 1/| மாடலஸ் ஆஃப் A × அட்ஜாயிண்ட் ஆஃப் A. இப்போ மாடலஸ் ஆஃப் A வந்து 68 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அட்ஜாயிண்ட் A வந்து இந்த மேட்ரிக்ஸ் கன்ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 7 19 3 -1 7 19 10 -2 14. ஓகேங்களா? இப்போ x = A இன்வர்ஸ் ஆஃப் Bயில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். A இன்வர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா ஸோ 1/68 7 19 3 -1 7 19 10 -2 14. ஓகேங்களா? இப்போ வந்து B என்ன எழுதுனா 15,000 1000 4000. இப்போ ரோ அண்ட் காலமாக மல்டிபிள் பண்ணுவோம். 7 × 15 என்ன வரும்னா 1,05,000 ப்ளஸ் 19,000 நெக்ஸ்ட்டு 3 × 12,000 நெக்ஸ்ட் அதே மாதிரி -15,000 + 7,000 ப்ளஸ்
19 into 4000 is 76,000. Next 10 into 15 வந்து 1,50,000. 1,50,000 minus 2,000, 56,000. இங்கே இருக்குன்னா எக்ஸ் ஒய் இசட் இருக்குது 1/68. இங்கே வந்து மொத்தத்தை ஆட் பண்ணால் 1,36,000. இங்கே வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது 68,000. இங்கே வந்து 2 lakhs of 4,000. சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே என்ன வரும்னா 2,000, 1,000, 3,000. அப்போது எக்ஸு ஒய் அண்டு இசட். அப்போது பர் மந்த்துக்கு என்ன வரும்னா எக்ஸோட வேல்யூ இஸ் 2,000, ஒயோட வேல்யூ இஸ் 1,000, ஜட்டோட வேல்யூ இஸ் 3,000. ஸோ த commodities A, B and C are rupees of என்னதுன்னா 2,000, rupees of 1,000 and rupees of 3,000. ஓகேங்களா? rupees of 3,000. Thanks for watching.